ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ரொம்பவே சாதாரணமாக தோணுங்க. ஆனால் அதோட நன்மையை கேட்கணும் அப்படின்னா ரொம்பவே அதிசயமாக இருக்கும். அது என்ன? முளைக்கட்டிய பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். முளைக்கட்டினா அதுவே ஒரு சின்ன உயிருள்ள சக்தி பொட்டலம் மாதிரி மாறிடும். அதில் இருக்கிற நார்ச்சத்து, புரதம், வைட்டமின், எனர்ஜி எல்லாமே நம்ம உடலுக்கு உயிரோட்டத்தை தரும். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு மட்டும் சாப்பிட்டா போதுங்க, சில நாள்ல உங்க தோற்றமே மாறிடும். சரும பிரகாசம், உடல் லேசா இருக்கும், வயிறு நிம்மதியா இருக்கும். இப்போ நம்ம இதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். முளைக்கட்டிய பச்சைப்பயிரோட நன்மைகள் என்னென்ன, இதுல ஏதாவது தீமைகள் இருக்கா, இதை எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்ன்றத பத்தி விரிவா சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு அப்படின்னா என்ன தெரியுமா? பச்சைப்பயிரை நைட்டு முழுக்க நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் அதை ஈரமான துணியில கட்டி வச்சா 2 நாள்ல குளிர் சூழல வச்சிருந்து அது முளை கட்டிடுங்க. அதுதான் ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம். இப்படி முளை கட்டும் போது அந்த பயிறு உயிரோட வளர ஆரம்பிக்கும். அப்போ அதுல இருக்கிற புரதம், நார்ச்சத்து, வைட்டமின்கள் எல்லாமே பல மடங்கு அதிகரிக்குங்க. அதாவது ஒரு விதையில இருந்து ஒரு தாவரம் உருவாகிற முதல் நிலை, அதுக்குள்ள உயிரின் ஆற்றல் இருக்குது. இந்த பச்சைப்பயிர்ல தாவரம் சார்ந்த புரதம், உணவு நார்ச்சத்து, ஃபோலேட், வைட்டமின் B6, வைட்டமின் C போன்ற வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இதுல இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் அடங்கியிருக்குங்க. குறிப்பா இது குறைந்த அளவிலான கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால கொண்டதா சொல்லப்படுது. எனவே இதை சரிவித உணவுல ஒரு ஆரோக்கியமான கூடுதலா அமையுது. இத்தகைய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பச்சைப்பயிரை நம்ம டெய்லி சாப்பிட்றதால நம்மளோட ஆரோக்கியம் இரட்டிப்பா மாறுதுங்க. இது அதிக அளவிலான நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைஞ்ச ஒரு உணவுன்னு சொல்லப்படுதுங்க. ஆய்வின்படி போதுமான நார்ச்சத்து மற்றும் புரதம் உட்கொள்றது பசி ஹார்மோன்களை குறைக்குது. இது அதிகப்படியான கலோரி உட்கொள்ளல தடுக்குது. இதோட நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கவும் ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவியா இருக்குங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையா உணர வைக்கும் ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டுது. இதன் மூலம் உடல் எடை இழப்பை நம்மளால அதிகரிக்க முடியும். இரத்த சர்க்கரையை சீரா வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ரத்தத்துல சர்க்கரை அளவு கணிசமா அதிகமா இருந்தா அப்படின்னா நீரிழிவு நோய், பல்வேறு நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்குது. இதற்கு சிறந்த உணவா பச்சைப்பயிறு, அதாவது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு அமையுது. இதுல உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் வெப்ப பக்கவாதம், தாகம் மற்றும் பிற தொடர்புடைய நிலைமைகள்ல இருந்து பாதுகாக்க உதவியா இருக்கு. இதுல வைடெக்சின் மற்றும் ஐசோடெக்சின் எனப்படுற ஆக்சினேற்றுகள் நிறைஞ்சிருக்கு. இது வெப்ப அழுத்தத்தின் போது ஏற்படுற ரேடிக்கல்கள் இருந்து செல்களை பாதுகாக்க உதவியா இருக்குன்னு ஆய்வுகள் கூறுது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் தமனிகளை சுத்தமாக வச்சிருக்க உதவுது. இது LDL ஆக்சினேற்றத்தை தவிர்ப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது. இதன் விளைவா வீக்கத்தை குறைச்சி பிளேக் உருவாக்கம் உள்ளிட்ட இரத்த நாள சாதாரணங்களை சரி செய்துங்க. பிளேக் உருவாவது குறைக்கப்பட்டு பக்கவாதம் போன்ற இதய நோய் அபாயத்தை குறைக்குது. கூடுதலா சொல்ல போனா இதய நோய் அபாயத்தை உருவாக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு உதவுதுங்க. ஆய்வின்படி இதுல உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை உயர் ரத்த அழுத்த அபாயத்தை திறம்பட குறைக்கும் அப்படின்னு கூறப்படுதுங்க. இதுல பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஆராய்ச்சியின் படி பெக்டின் குடல்களை ஆரோக்கியமா வச்சிருக்கவும் உணவு பதப்படுத்தப்பட்ட வயிற்றுல நகரும் வேகத்தை விரைவுபடுத்தவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூடுதலா சொல்ல போனா இது ஒட்டுமொத்த செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க. இதுல இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்தோட ஒப்பிடக்கூடிய எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் உள்ளது. இது நல்ல குடல் பாக்டீரியாவை தக்க வைக்குது. குறிப்பா பியூட்ரேட் குடல் ஆரோக்கியத்தை பல வழிகளில் மேம்படுத்துதுங்க. இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் உள்ள அத்தியாவசிய கனிமமான துத்தநாகம் மாலைக்கண் நோய் சிகிச்சைக்கு பெரிதும் உதவியா இருக்கு. ஆய்வு ஒன்றுல துத்தநாகம் வைட்டமின் A உற்பத்திக்கு உதவியா இருக்கு அப்படின்ற ஒரு நொதியின் செயல்பாட்டை ஊக்குவிக்குதுங்க. இதன் மூலம் வைட்டமின் A குறைபாட்டை போக்குறதோட மாலைக்கண் நோய் மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட உதவியா இருக்கு. கண் பார்வையை மேம்படுத்த இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ஒரு சிறந்த கூடுதலா இருக்கும்னு சொல்லப்படுது. முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நம்ம சாப்பிட்றதால சருமத்திற்கு பளபளப்பு மற்றும் பிரகாசத்தை மேம்படுத்த உதவுது. இதுல தாமரத்தின் இருப்பு காரணமா பல்வேறு ஃபேஸ் பேக்குகள் மற்றும் ஃபேஸ் கிரீம்கள்ல இது பயன்படுத்தப்படுது. இந்த பச்சைப்பயிரை நேரடியா சருமத்துக்கு பயன்படுத்துறது மற்றொரு சிறந்த மாற்றா கருதப்படுதுங்க. சோ இது சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கான மிகவும் அற்புதமான இயற்கை சுத்தப்படுத்திகள்ல ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நம்ம உடலுக்கு ரொம்ப நல்ல புரத மூலமா இருக்குதுங்க. வெஜிடேரியன் ஆளுங்க கிட்ட முக்கியமான புரதம் கிடைக்கும் ஒரே இயற்கை வழி இதுதான். உடல் கட்டமைப்புக்கு உதவுது, தசைகள் வளர்க்க உதவியா இருக்கு, வேலைக்கு சக்தியை தருது. சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எல்லாருக்குமே இது சிறந்ததுன்னு சொல்லப்படுது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும்.
முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் சுத்தமா இருக்கும். அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்துல இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றும். இது முகப்பரு, பிம்பிள், சரும பிரச்சனையும் குறைக்குது. செரிமான சக்தியை மேம்படுத்துது. முளைக்கட்டிய பச்சை பயிரில் இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்தை ரொம்ப நல்லா மேம்படுத்தும். வயிறு பளிச்சுன்னு இருக்கும். அதிக குளோரி இல்லாம நம்ம பசி இல்லாம இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்று உடைச்சல், அஜீரணம் எல்லாமே குறையும். வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னா அப்போ தினமும் காலையில முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க. இது லேசானது ஆனா சத்தானது. பசியை குறைக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால அதிக நேரம் பசி இல்லாம வைக்கும். உடல்ல கொழுப்பை குறைக்கும். எடை குறைக்க பல டயட்ல இதை சேர்க்க சொல்லுவாங்க. காரணம் இதுதாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதய நோய்கள், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இப்போ பொதுவான பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையும். ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். மூளை ஆரோக்கியம் மேம்படும். வைட்டமின் பி, இரும்பு, மெக்னீசியம் எல்லாமே முளைக்கட்டிய பச்சை பயிரில நிறையவே இருக்குங்க. இது நினைவாற்றல, கவனத்தை, நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்தும். சிறு வயது குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திலையும் இதோட பங்கு இருக்கு. முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா சரும பிரகாசம் பெறும். முகப்பரு குறையும். முடி வேருக்கு ஊட்டம் கிடைக்கும். முடி கொட்டுதல் குறையும். இதுல உள்ள வைட்டமின் இ, ஜிங்க், அயன் எல்லாமே இதுக்கு காரணமா இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. பொதுவா ஜலதோஷம், சளி, காய்ச்சல் வராம இருக்க இம்யூன் சிஸ்டம் நம்ம காக்கணும். அதை வலுப்படுத்துறது இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரோட வேலை. அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது வைட்டமின் சி, அயன் எல்லாமே சேர்ந்து உடலை பாதுகாக்குது. பெண்களுக்கான ஹார்மோன் சமநிலை இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாதவிடாய் வலி குறைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த சோகை வராம காக்கும். முளைப்பால் ஊட்டச்சத்தை இது மேம்படுத்துது. டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. முளைக்கட்டு பச்சை பயிறு குளோசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கும். இதனால சர்க்கரை அளவு திடீர்னு உயராது. டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. தினமும் சிறிதளவு சாப்பிடலாம். நம்ம எந்த உணவும் அளவுக்கு மீறினா அதுவே தேமையா மாறும் இல்லையா? அதிகமா சாப்பிட்டா வயிறு வலி, காற்று பிடிப்பு ஏற்படும். நஞ்சா கழுவாம சாப்பிட்டா பாக்டீரியா தொற்று ஏற்படலாம். குளிர் உடம்பு உடையவங்களுக்கு அதிக குளிர்ச்சியை தரும். சிறு குழந்தைகளுக்கு ராவா கொடுக்க கூடாது. கொஞ்சமா ஸ்ட்ரீம் பண்ணி கொடுக்கணும். எப்படி சாப்பிடலாம் இதை? காலையில பசியோட சிறிதளவு முளைக்கட்டிய பச்சை பயிறு நல்லது. இதுல எலுமிச்சை சாறு, வெங்காயம், தக்காளி சேர்த்தா சுவையா இருக்கும். சாலட், சுண்டல், தோசை மாவுல சேர்த்தா கூட பரவாயில்ல. வெந்துட்டா சத்தும் கொஞ்சம் குறையும். அதனால கொஞ்சம் ராவா சாப்பிட்றது நல்லதுங்க. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு சிறிய தானியம் மாதிரி தோணலாம். ஆனா அதுல உயிரின் ஆற்றல், உடலின் ஊட்டம், ஆரோக்கியத்தின் மூலதனம் இருக்கு. தினமும் கொஞ்சமாவது இதை உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. ஒரு வாரத்திலேயே மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். உடல் லேசா இருக்கும். மனம் தெளிவா இருக்கும். சருமம் பிரகாசமா இருக்கும். பச்சை பயிறு முளைக்கட்டும் போது அதுல வைட்டமின் சி உருவாகும். ஆனா முளைக்கட்டாத பச்சை பயிரில வைட்டமின் சி கிடையாது. அது முளைக்கட்டிய பச்சை பயிறு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ஒரு ரீசனாவும் இருக்குங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.